Hey, hello everyone, welcome back to my channel. It's Friday. இன்றைக்கி என்னோட கிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிடுறேன். உங்கள் கிட்டுக்கு ஃபேவரட்ஸான ஃப்ரூட்ஸு, ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், மூங் தால் வந்துட்டு ஒரு 1 to 1.5 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாபுதானா இதையும் வந்துட்டு ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான பட்டர் மஷ்ரூம் கிடச்சிது. ஸோ அதை நான் வந்துட்டு ஹாஃபாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூங் தால் வடை. அதுக்கு முதல்ல பிளெண்டரில் வந்துட்டு நம்ம சோக் பண்ண மூங் தால், ஜிஞ்சர், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, 1 teaspoon ஜீரா சீட்ஸ், கொஞ்சமாக சால்ட்டு, இதை நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அரைக்குறைன்னு அரைச்சாலே போதும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் டோன்ட் வரி, நல்லா தான் வரும். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண கீரை, உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்பினாச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, 1 teaspoon அளவுக்கு சால்ட்டு, ஹிங்கு, இது வந்துட்டு பேசன் ஃப்ளார், ஒரு 2 tablespoon அளவுக்கு பேசன் ஃப்ளார், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நல்லா முறுன்னு மூங் தால் வடை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ரெசிபி ட்ரை பண்ணேன்னா, நான் வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணேன். பட் கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் மில்க் பவுடர் வச்சு என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாகவே நான் ஃப்ரைடேஸில் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ அதனால் இந்த டைம் வந்துட்டு சப்பாத்தியோ இல்லை ரைஸ் வச்சோ நான் எதுவுமே மெயின் கோர்ஸ் மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 கப் மில்க்கு, அதையும் பாயில் பண்ணிட்டேன். இது கூட நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாபுதானா, இந்த சாபுதானா என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். சேமியாவும் சாபுதானாவும் ஓரளவுக்கு குக் ஆனோடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். அதையும் வந்துட்டு நல்லா சேர்த்து இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே என்கிட்ட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் இருந்தது. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி செய்யாமல் நான் வந்துட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணணும். நல்லா கூல் டவுன் ஆனோடனே உங்களோட ஃபேவரட்ஸான ஃப்ரூட்ஸை வந்துட்டு இதில் சேர்க்கலாம். பனானா, மேங்கோ இதெல்லாம் இருந்தால் கூட சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது பண்ணும்போதே அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நினச்சி தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்துட்டு அவனுக்கு டேஸ்ட்டு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஸோ இதனையும் நான் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வச்சு ஒரு சீஸ் எக் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் மஷ்ரூம் இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம் குக் பண்ணும்போதே அதில் வந்து வாட்டர் வந்துட்டு வெளியே வரும். ஸோ அதை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமில் இருந்த வாட்டர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா எக்கு, பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா குக் ஆனதும் 1 to 1.25 teaspoon அளவுக்கு பீஸா சாஸ், அதுக்கப்புறம் 1/4 teaspoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீஸையும் சேர்த்து பார்த்திங்கன்னா பாஸ்தா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய், see you.